அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைய பதில பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, பிரிவு பூஜை. இந்த பிரிவு பூஜை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எத வச்சு பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜுவாலாமுகி வச்சு பண்றோம். ஜுவாலாமுகி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காளியோட விஷயம் தான். ஜுவாலாமுகி வச்சு பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, எப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் பிரிச்சு விட்டு போயிரும். புரியுதுங்களா? அத வச்சு தான் நம்ம வந்து ஜுவாலாமுகிய வச்சு பண்றது தான், இந்த முழுக்க முழுக்க வந்து இந்த பிரிவு பூஜை. பிரிவு பூஜை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பொண்ணுக்கு வந்து வயசுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைங்க 2 குழந்தைங்க இருக்குது. ஒரு குழந்தைங்க வந்து 10 வயசு, ஒரு குழந்தைக்கு வந்து 5 வயசு தான் ஆகுது. அவங்க வந்து இன்னொருத்தரோட போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கணவர் வந்து இங்கே வந்து நம்மள்ட்ட வந்து கேஸ் கொடுத்துருந்தாங்க. 2 இடத்துல கொடுத்துருந்தாங்கய்யா. ஒன்றும் ஆகலை. நீ வந்து வேறு வழி தெரியல எனக்கு. நீங்கள் தான் எனக்கு வந்து வரவழைச்சு கொடுக்கணும். ஃபோன் வந்து எல்லாமே சுவிட்ச் ஆஃப், எங்கே இருக்கான்னு தெரியல. ஆனால் ஃபோன் பண்ணி மட்டும் சொன்னாங்க, இந்த மாதிரி நான் வந்து வந்துட்டேன், எனக்கு தேடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. வேறு ஃபோன் வந்து ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. நாங்கள் வந்து ட்ராக் பண்ணி பார்த்துட்டோம், எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியலங்கய்யா. இதோட 25 நாள் ஆகி போச்சு அப்படின்னு நம்மகிட்ட சொல்லிட்டு வந்து மனவேதனைப்பட்டு ரொம்ப இதுபட்டு இருந்தார். பிள்ளைங்க வந்து அம்மா அம்மான்னு கத்திட்டு இருக்குது, என்ன பண்ணுறேன்னு தெரியலைங்க, இதுக்கு ஒரு முழு தீர்வு ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் நம்மள்ட்ட. 2 இடத்துலையும் பார்த்துக்கிங்க. 2 இடத்துலையும் என்ன சொன்னாங்கன்னா, வந்துடுவாங்கன்னு சொன்னாங்க. எந்த ஒரு ரிசல்ட்டையும் காணோம். எனக்கு ஒரே பயமாக இருக்குதுங்க, இதுக்கு என்ன ஒன்றுன்னு தெரில. முதல் இடத்துலையும் பார்த்தது எப்படி இருக்கு, இங்கேயும் அப்படி படத்துல பார்த்தேன். 2 இடத்துலையும் இதாகலை. எனக்கு வந்து இது வந்து முழு தீர்வு ஒன்று கொடுங்க. நான் வந்து இது நம்பிக்கை வச்சு தான் வந்திருக்கீங்க, எப்படியாச்சும் எனக்கு வந்து வர வச்சு கொடுத்துருங்கய்யா. எங்கள் ஒய்ஃப் அப்படி தான் போக மாட்டாங்க, எப்படி போனால் எனக்குன்னு தெரில அப்படின்னு சொன்னாங்க. இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு பக்கத்துலேயே எல்லாமே வந்து பழக்கங்கள் வந்து வீட்டு பக்கத்துலேயே கடை இருந்துருக்குது. கடையில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து போகணும்னு இருந்திருக்காரு. இது பார்த்தீங்கன்னா முழுமையாக வந்து வசிய கட்டு மாதிரி போட்டு தான் அவர் அந்த அம்மா வச்சுட்டு இது பண்ணி இது வசிய கட்டு மாதிரி தான் போட்டு கூப்பிட்டு போயிருக்காங்க. ஏன்னா மையும் கொடுத்துருக்காங்க, மருந்தும் கொடுத்துருக்காங்க, அவத்துக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே மாறிடுவாங்க. இது வந்து மையம் கொடுத்தது மருந்தும் கொடுத்தனால பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அப்படி தான் இருக்கும். சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா அவர் வருவார் போவார் வைப்பாருங்க. ஏன்னா அந்த லாஸ்ட் அந்த 3 மாதம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் சில விஷயங்கள் நெகட்டிவ், எனக்கும் ஒய்ஃபுக்கும் சண்டை தான் வந்துட்டு இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேத்துக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. வாழ்க்கையில் 2 விஷயத்தில் சண்டை சத்திரம் வந்துட்டு இருந்துச்சு. இவர் வந்து கொஞ்சம் தெரிஞ்ச மூலியமாக என் நண்பர் தான் அவர். கொஞ்சம் வந்து ரொம்ப பழக்கம் கிடையாது, கொஞ்சம் தான் வருவார் போவார். ஆனால் இப்படி சூழ்நிலை வந்து எனக்கு லாக் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சது தான் நான் வீட்டுக்கு ஒட்டுக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது பார்த்தீங்கன்னா முழுக்கவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டு போட்டு வச்சு அதை எல்லாத்தையுமே வீட்டுக்கு சுத்த கட்டை போட்டு இவர் விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா இது வந்து சிறுசாக இருந்தால் நம்ம வந்து பொருள் கொடுத்தே மாற்றிடலாம். இது வந்து இருக்குன்னா அவர் வர வர பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயம் வந்து வீட்டில் வைக்க பதிக்க கொண்டாந்து அவங்க இருக்கிற இடத்துல வைக்க தடவை தொளிக்க எல்லா விஷயமும் பண்ணியிருக்காரு வந்து. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அம்மாவோட மைண்ட் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே அவருக்கு வாசனை ஆயிடுச்சு. மௌனத்தை உண்டாக்கி அவர் என்ன சொல்கிறாரோ அந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுருச்சு. அவங்க சொல்லியிருக்காங்க, நான் வந்து எனக்கு வந்து கெட்ட கனவு வருது, யாரோ வந்து எங்கள் பக்கத்தில் இருக்கிற மாதிரி வருது, நெகட்டிவான விஷயம் மாதிரி எனக்கு வந்துடுது, யாரையும் தூங்கும்போது வந்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது, தொடுகிற மாதிரி இருக்குது. அந்த அம்மா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அவங்கள்ட்ட. சும்மா பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் நம்ப மாட்டாங்க, இந்த விஷயம் சொல்கிறாங்க வைக்கிறாங்க அப்படின்ட்டு. அவங்க ஏதோ கெட்ட கனவு ஏதோ இதாக இருக்குது அப்படின்ட்டு பயப்பாளர் அப்படின்னு விட்டுட்டாங்க. இது நாளுக்கு நாள் வந்து டச் ஆகிட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து முழுமையாக வந்து அந்த அம்மாவை பாதிச்சிருக்குது. ஆக்சுவலி என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவர் வந்து வீட்டுக்கு வரும்போது வந்து யாரும் தொடக்கலாம் இருக்கக்கூடாது. இவர் வந்து அவருடைய ஃப்ரெண்டே பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னா, ஒரு பொம்மை மாதிரி ஆக்கி வச்சிருக்காரு. புரியுதுங்களா? என்ன சொன்னாலும் தலையாட்டணும் வைக்கணும். நம்ம என்ன சொன்னாலும் நம்ம பண்ணிக்க வைக்கணும். இப்போ உள்ள போய் இந்த என்ன விஷயம் பண்ணாலுமே அவர் கண்டுக்கூடாதுன்னு எல்லாமே வந்து ஸ்தம்பனம் பண்ணி ஒரு பேதனம் பண்ண மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு பைத்தியம் மாதிரி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து அவர் வீட்டுக்காரர் வந்து புலம்புறது வைக்கிறது எல்லாமே வந்து அவன் வந்து வருவா வைப்பான் வைக்க. நான் வந்து அவரே சொல்கிறார், நான் வருவான் வைப்பான், நான் வேணான்னு சொல்லுவேன். நான் வந்து வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு மனசுக்கு நான் தோணி எதுக்கு இங்கே வர வைக்கணும்னு நான் கேட்பேன். ஆனால் என்னால் கேட்க முடியல, வாயை திறந்து என்னால் பேச முடியல, அந்த அளவுக்கு ஆக்கி வச்சுட்டாங்க. என் மனைவியும் நானுமே அவன் வரக்கூடாதுன்னு சொல்லி வாயில் வருது, ஆனால் என்னால் பேச முடியல. சொன்னாலுமே அவர் உள்ளே வந்துடுறாரு. அந்த கணக்கில் தான் பண்ணி வச்சுருக்குறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாதாரண முறையில் பண்ணோம்னா இந்த பூஜை வந்து நம்ம வந்து உடச்சி விஷயத்த நம்ம வந்து பண்ண முடியாது. இது வந்து நம்ம பெருசாக தான் பண்ணணும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஜோலாமை வச்சு தான் அதை பண்ண முடியும். கட்டணம் உடச்சி கூட்டி வரக்கூடிய ஒரே விஷயம் இதுதான். இது பார்த்தீங்க அப்படின்னா சரி, ஒரு இதுக்கு வந்து 2 இது வேணும். ஜோலாமையோட விஷயம் வந்து 2 இது வேணும். ஒன்று வந்து செஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முழுமையாக வந்து உருவேற்றி இது வந்து பிரிவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 7 நாள் பிரிவு தான். இது பெரிய பூஜை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு பூஜையை கட்டுறோம்னா 7 நாளைக்கு நம்ம கொண்டாந்து விட்டுறோம். அதனால தான் வந்து சீக்கிரம் அவர் சொன்னது வந்து எனக்கு வந்து எவ்வளோ சீக்கிரம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 2 இதை வச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று உருவம் 2மே பண்ணி உருவேற்றி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பூஜை கட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லி சொன்ன போன சுற்றுற இடத்துலையும் வச்சு ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுடுகாட்டையும் பதிக்கக்கூடிய விஷயம் இது.
இது புதைச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா, செஞ்சு நம்ம வந்து மறுபடியும் அவங்க பேர் எல்லாமே தகவல் எழுதி, இது சாம்பலும் வேணும். சில வாட்டி சாம்பலும் சில விஷயங்கள வந்து நம்ம எடுத்து தான் பண்ணுறோம். வச்சு பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா அவர் குடுத்த கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் வர வைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வர வச்சுருங்க. அதனால இந்த பூஜை கட்டுனது. இது வந்து 7 நாள் கணக்கு கட்டுனது. ஆனா பார்த்தீங்க அப்படின்னா 5 நாள்ல அந்த அம்மா வந்து அங்கேருந்து ஃபோன் அடிச்சிருச்சு அவருக்கு. அவரே ஃபோன் பண்ணி சொல்றாரு. எனக்கு ஃபோன் அடிச்சு வர சொல்றாங்க. ஏன்னா இந்த மாரி வந்து நான் எதுவுமே கேட்கல. என்னால பேச முடியல. நான் போய் கூட்டி வரவா? இல்ல எப்படிங்க நான் போகும்போது எதுவும் கொண்டு வரணுமா? அவர கேட்கிறேன். எதுவும் கொண்டு வரணுமா? அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லி ஒரு சில பொருள் குடுத்து விட்டு, அந்த அம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய விஷயம் வந்து ஏன்னா நிதானம் இல்லாம இருக்கிறாங்க அவங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கட்டு உடைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்களே ஃபோன் பண்ணி 2 பேத்துக்கு சண்டை வந்துரும். ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. 2 பேத்துக்குமே பிரச்சனை ஆகி இதோட விஷயம் நடந்து தான் வெளியே அந்த கட்டுகள் உடைஞ்சு வெளியே வர அந்த அம்மாவுக்கு அப்போ நிதானமே தெரியுமா என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு. இங்கே இருக்கோம் எப்படி வந்தோம் அது தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா அதோட விஷயம் இல்லைல்ல. வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து புதைக்கவே இல்லை. நீங்கள் உரு ஏற்றிட்டு இருக்கும்போது 5 நாளில் வந்துட்டாங்க. இது வந்து 5 நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உரு ஏற்றும் போது வச்சு சாம்பல் எல்லாம் எந்திரமாக எழுதி வச்சு இங்கே உரு கொடுக்கும்போது அவர் வந்துட்டார். அங்கேருந்து ஃபோன் பண்ணி அந்த அம்மா ஃபோன் பண்ணி வந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க. கூப்பிட்டு வந்து சில விஷயங்கள் அந்த அம்மாவுக்கு சடங்கு மாதிரி சில விஷயத்தை கழிச்சு எல்லாத்தையும் எடுத்து வெளியில் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த அம்மாவுடைய சுயநமே வருது. அந்த அம்மா நேரடியாக இங்கே கூட்டி வந்திருந்தாங்க. கூட்டி வந்து அந்த அம்மாட்ட சில விஷயங்கள் பேசும்போது நமக்கு தெரியுது. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு நிதானம் என்னன்னு தெரியல, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. நீ மட்டும் நான் இந்த பிரிச்சு எனக்கு வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீ இங்கே இந்த இடத்த விட்டு போனீங்கன்னா உன்னை வந்து சும்மா விட மாட்டேன், உன்னை வந்து நான் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீ வந்து காப்பிடாதம்மா, நான் இங்கே வச்சு பூஜை கட்டி சில விஷயத்தை நான் முடிச்சு கொடுத்து இனிமேல் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிச்சு கொடுத்தாச்சு. இது ஏன்னா வந்து பொம்மை புதைக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. விஷயம் வந்து நம்ம எல்லாத்துக்கும் பண்ணுறது இல்லை, முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் தான் நம்ம ஜோலாமையை யூஸ் பண்ணுறது. ஜோலாமை வந்து முக்கியமான விஷயம், ஏதோ அர்ஜென்ட்டு அந்த மாதிரி விஷயம் யூஸ் பண்ணாதே அது ஒரு விஷயங்கள் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து இப்போ வந்து பிரிஞ்சு இருக்க முடியாது. ஏன்னா 2 குழந்தைகள் இருக்குது, பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதனால தான் நம்ம ஜோலாமை வச்சு பண்ணுறது.